Hello friends, welcome to our channel நாலொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபினா லஞ்ச்ல பரிமாறுற ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பிடிச்சமான பீட்ரூட் காய் வச்சு ஒரு கூட்டு தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. அதுல தேங்காய் அரை மூடி, சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2. இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. இன்னைக்கு நம்ம மண்பாண்டத்தில் தாங்க கூட்டு செய்ய போகிறோம். முதல்ல தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கூட்டு செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. முதல்ல கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயம் வதங்கின அப்புறமா பீட்ரூட்டை சேர்த்திக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டையும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேங்க. இப்போ பீட்ரூட்டையும் இதில் சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளி மீடியம் சைஸ் ஒன்று இதில் சேர்த்திக்கலாங்க. பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒன்றா சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, அதை இதில் சேர்த்திக்கலாம். கூட்டு வேகத்துக்கு அளவுக்கான தண்ணியை சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாங்க. கூட்டு கொஞ்சம் கெட்டியா இருந்தா தாங்க நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ பாத்தீங்கன்னா கூட்டு நல்லா கெட்டியாயிடுச்சு. இதுல கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்கலாங்க. சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இந்த பீட்ரூட் கூட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.